ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே மே மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு சில பல மாற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன விஷயங்கள் பண்ணணும் பண்ணக்கூடாது, குறிப்பாக கிரகங்களின் அமைப்பின்படி என்னென்ன விதமான விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது மற்றும் மாறப்போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா முழுசாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிகொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும், அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார அந்த முருகப்பெருமானை நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க. நீங்கள் இந்த சமயம் அந்த முருகனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே முருகப்பெருமான் நிச்சயமாக நடத்தி காட்டுவார். ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி சந்திரன் நீச்சமாகும் ராசியாக சொல்லப்படுது. செவ்வாய் பகவான் ஆட்சியாக உள்ள ராசியாகவும் இந்த ராசி இருந்துட்டு வருது. மேலும் கார்த்திகை மாதம் சூரியன் இந்த ராசியில் இருப்பார். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களிடம் உள்ளே பயமும் சந்தேகமும் வெளியே முரட்டுத்தனமும் காணப்படும். அன்பு செலுத்துவதில் பகை பாராட்டுவதிலையும் உச்சத்துக்கே போவாங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் எதையும் அறகுறையாக விட்டு செல்ல மாட்டாங்க. எல்லாவற்றையுமே முழுமையாக நிறைவாக செய்ய வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடையவங்களாக இயற்கையாகவே இவங்க இருப்பாங்க. மேலும் விருச்சிக ராசி நீர் ராசி அப்படிங்கிறதுனால இவரது மனம் கடல் நீரை போலவே ஆழமாகவும் மர்மங்கள் நிறைந்ததாகவும் இருக்கக்கூடும். அமைதியாகவே இருப்பாங்க. திடீரென்று உணர்ச்சி வசப்படுவாங்க. இவர்களுக்கு மன அழுத்தம், குழப்பம் ஆகியவை அதிகமாக இருக்கும். வெறித்தனமாக கடும் வேகத்தோடு செயல்படுவாங்க. போட்டிகளில் கடினமாக தனக்கு வெற்றி உண்டு என்ற தன்னம்பிக்கையை சில வேளைகளில் தற்பெருமையும் கொண்டவங்களாக இருப்பாங்க. கவிதையாக பேசி பெண்களை மயக்கி கவர்ந்து விடுவாங்க. தலையாட்டி பொம்மை போல பெண்ணை மாற்றி விடுவாங்க. பெண்கள் வசீகரப்படுத்துவதில் இந்த விருச்சிக ராசி என்பவர்கள் கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக விருச்சிக ராசி ஆண்கள் யாரிடமும் தங்களுடைய காதலை உடனே சொல்லிவிட மாட்டாங்களா, யாரோடு சட்டென்று நட்பு கொள்ளவும் மாட்டாங்களா. வெகு நிதானமாக ஆலோசித்து பின்பே நண்பராகவும் காதலராகவும் யாரையா இருந்தாலும் ஏற்றுக்குவாங்களாம். அல்லது தனது வாழ்வில் அவர்களுக்கு ஒரு இடம் அளிப்பார்களாம். நட்பும் காதலும் நேர்மையாகவும் விசுவாசமாகவும் உண்மையாகவும் தனக்கு ஆதரவாகவும் தனக்கு மட்டுமே சொந்தமாகவும் இருக்கிறதா என்பதை ஒரு முறைக்கு பல முறை சோதித்து அறிந்து கொள்வார்களாம். இவங்களுக்கு நட்பும் காதலும் ஒன்றுதான். இரண்டுமே இவர்களுக்கு மட்டுமே சொந்தமானதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில் மற்ற எல்லாவற்றையும் விட அன்புக்கும் காதலுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இந்த விருச்சிக ராசினியர்கள் இருப்பாங்க. மேலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்களோடு பழகுவது கத்தி மீது நடப்பது போன்று தான் இருக்கும். அதாவது சிறிய விஷயங்களுக்கு கூட அதிகமாக கோபித்து கொண்டு பேசாமல் இருந்து விடுவாங்க, அல்லது வேண்டவே வேண்டாம் என்று விலகி சென்று விடுவார்கள். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஏச்சும் பேச்சும் தேள் கொடுக்கு போல சுருக்கென்று கொட்டி நண்பர்கள் மற்றும் மற்ற ஆட்களின் மனதில் காயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாவற்றிலுமே சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய விருச்சிக ராசி ஆண்கள் மற்றும் பெண்கள் எல்லா விஷயத்துலையுமே வெற்றி அடையணும் அப்படின்னு ரொம்பவே தெளிவாக எடுப்பாங்களாம். எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் யோசித்து தெளிவான முடிவுகளை மட்டும்தான் எடுப்பாங்க. மேலும் விருச்சிக ராசி ஆண்கள் மிக நிதானமாகவே தங்களுடைய நண்பர்களை தேர்வு செய்வாங்க. ஒரு வேலைக்கு போவதாக இருந்தால் 10 முறை ஆலோசித்து 11வது முறை தான் அந்த வேலையை தெரிவு செய்வாங்க. தனக்கென எதிர்கால திட்டங்களை மிக நிதானமாக யோசித்து வரையறுத்து கொள்வார்களாம். வேலை பார்க்கும் இடங்களில் முதலாளிக்கு விசுவாசமாகவும் தன்னால் இயன்றவரை முழு நேரம் முழு உழைப்பையும் நல்லா கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போலவே தன் நிறுவனத்திற்காக கடுமையாக உழைப்பாங்க. மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொய், புரட்டு, பித்தலாட்டம் என்பது தெரியாது. யாராவது தன்னை ஏமாற்ற நினைத்தால் அவர்களை அடியோடு காலி செய்திருவாங்க. அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்த விடுவார்கள். மேலும் அவர்கள் கதையை முடித்து விட்டு தான் அந்த வேலையை பார்ப்பாங்களாம். இவர்களுக்கு கண்ணு கெட்டியவரை துரோகியே எதிரியாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. இப்படிப்பட்ட விருச்சிக ராசி நேயர்கள் அனைவருக்குமே
இந்த மே மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான நிகழ்வுகள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நான் உங்ககிட்ட இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுசாக சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பயன் தரக்கூடிய விஷயமா நிச்சயமாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவை விருச்சிக ராசிக்காரங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் மேட்சாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். போர்க்குணம் கொண்ட பூமி காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயை ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய பகவான் 6 மற்றும் 7ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் வியாபாரத்தில் சிறு சிறு சிக்கல்கள் வரும். மறைமுக எதிர்ப்புகள் விலகி போகும். மேலதிகாரிகளின் ஆதரவு அப்படிங்கிறது சாதகமாக இருக்காது. ஆனாலும் கூட வார கடைசியில் இந்த பலன்கள் கண்டிப்பாக மாறப்போகுது. செலவுகள் அனைத்துமே கட்டுக்கடங்கி நிற்கும். சந்திர பகவானோட இடப்பயிற்சி கூட இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த விருச்சிக ராசினியர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 9ஆவது வீட்டில் அமர்றாரு. இதனால் நல்ல நண்பர்கள் என்று நீங்கள் நினைத்தவர்களே ஏற்கு மாறாக நடப்பாங்க. இதனால் மன வருத்தம் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டாகக்கூடும். கண் சம்பந்தப்பட்ட நோய் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால பார்த்து கவனமாக இருங்க. மேலும் தேவையில்லாத பொருள் செலவு உண்டாகும். கெட்ட பெயரும் உருவாகக்கூடும். அதே போல் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல அமர்றாரு. இதனால் பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. ரியல் எஸ்டேட் தொழிலில் சிறப்பான முன்னேற்றத்தை பெறுவீங்க. மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 8ஆம் வீட்டில் அமர்றாரு. இதனால் உங்களுக்கு என்ன விதமான மாற்றம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விருச்சிக ராசி இளைஞர்களுக்கு திடீரென திருமணம் கைகூடி வரும். சுப நிகழ்ச்சிக்காக நிறைய செலவு செய்வீங்க. குத்தகை மூலமாக பண வருமானம் அப்படிங்கிறது அதிகப்படியாக கிடைக்கப்பெற்று ரொம்பவே சந்தோஷகரமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் வீண் பிடிவாதமாக மற்றவர்களை குறை சொல்வார்கள். ஆனாலும் அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் அவர் என்ன விதமான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கியவர்களுக்கு நல்ல செய்திகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆவது வீட்டில் அமர்றாரு. இதனால் அவர் என்ன விதமான மாற்றத்தை கொடுப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஊதாரித்தனமான செலவுகளும் பண விரயமும் குறைந்து பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது உண்டாகும். மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆவது இடத்துல அமர்றாரு. இதனால் குலதெய்வ வழிபாடு செய்து நீங்கள் வைத்திருக்கக்கூடிய வேண்டுதலை நிறைவேற்றுவீங்க. அது மட்டும் இல்லாமல் மாணவர்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு தங்களுடைய பாடங்களில் ரொம்ப கவனமாக பாடங்களை படித்து பரீட்சை எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக உயர் மதிப்பெண் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். பாடத்தில் ஏற்படும் அவ்வப்பொழுது சந்தேகங்களை உங்களுடைய ஆசிரியர்களிடம் உடனடியாக கேட்டு தெரிஞ்சுப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பணியிடத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் செய்யுங்க. மற்றவர்களுடைய வேலையும் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் உருவாக கொடுங்க. பணம் சார்ந்த விஷயத்தை வரைக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கு பண செலவு செய்ய வேண்டாம். அப்படி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கை இருப்பானது கண்டிப்பாக குறையக்கூடுங்க. மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டமானது கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தியை கொண்டு சேர்க்கும். வெளிநாட்டிற்கு செல்ல அதாவது வேலைக்காக வெளிநாடு செல்ல காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கைகூடி வரப்போகுது. திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்த இளைஞர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக உண்டாக போகுது, கைகூடி வரப்போகுது. மேலும் மேல் படிப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே பொன்னான காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கணவன் மனைவிக்கிடையே சில பல கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். அப்படிங்கிறதுனால பேச்சுவார்த்தைகளை கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா நண்பர்களே, இந்த பதவியின் மூலியமாக விருச்சிக ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மே மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன விதமான மாற்றங்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இன்றைக்கி இந்த பதவியின் மூலியமாக உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். இந்த பதிவின் மூலிமா நீங்கள் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமா கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். மேலும் உங்களுக்கு திருச்செந்தூரில் குடிகொண்டு இருக்கக்கூடிய அந்த முருகனை ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் வெற்றிவேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பதிவிடுங்க.